வணக்கம் நண்பர்களே, ஹேண்ட்பால் ஜோனல் மேட்சுக்கான பயிற்சியில இன்னைக்கு நாள் 13. நம்ம இன்ஸ்டாகிராமத்துல 2000 ஃபாலோவர்ஸ் அடைந்தாச்சு. ஃபாலோ பண்ணி ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இந்த வருஷத்துக்கான இலக்குல 20% முடிச்சாச்சு. மோர் டு கோ. காலையிலே பஸ் பிடிச்சி அனைவரும் பிராக்டிஸ் கிளம்பி போயாச்சு. கிரவுண்டுக்கு போய் கிட்டலாம் மாத்திட்டு ரன்னிங் போலாம்னு சொல்லி ட்ராக்க போய் பார்த்தா நேற்று பெஞ்ச மழையில ட்ராக் எல்லாம் தண்ணி. சரி ரைட்னு ட்ராக்ல ஓடாம ட்ராக் மேல ஓட ஆரம்பிச்சிட்டோம். நல்லா ஓடி வார்ம் அப் போயிட்டு பால் பிராக்டிஸ் பண்ண கோர்ட்டுக்கு போயிட்டோம். இன்னைக்குமே பாசிங்லாம் பண்ணிட்டு ட்ரிபிள், ஜம்ப் ஷூட், பெயிண்ட் இப்படி எல்லாமே பிராக்டிஸ் பண்ணோம். என்னடா இவன் டெய்லியும் பண்ணதே பண்ணிட்டு இருக்கான்னு பாக்காதீங்க. more we practice the more better we get at it. என்னதான் நம்ம ஒரு விஷயத்தை ஈஸியா பண்ணாலும் அதை நம்ம ரெகுலரா பண்ணாதான் நம்ம அதுல பெஸ்ட் ஆக முடியும். மார்னிங் ஷிஃப்ட் எங்களுக்கு இன்டர்னல்ஸ் இருக்க காரணத்தினால மார்னிங் பிராக்டிஸ் சீக்கிரமே முடிச்சாச்சு. பிறகு ரிட்டர்ன் பஸ் பிடிச்சி ஹாஸ்டல் போய் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு காலேஜ் போயிட்டு இன்டர்னல்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு மீண்டும் ஹாஸ்டல் வந்து ஈவினிங் பிராக்டிஸ் கிளம்பியாச்சு. ஈவினிங் பிராக்டிஸ்க்கு ஆஸ் யூஷுவல் பால் பாசிங் ரொட்டேஷன் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு முடிச்சுக்கிட்டோம். நாங்க காலேஜ் கிரவுண்டை ரெடி பண்றோம்னு ஒரு செய்தி சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ அதுக்காக காலேஜ் கிரவுண்டுக்கு நைட் 11 மணி போல காலேஜுக்கு செம்மண் வந்துச்சு. அதை லாரியில இருந்து கொட்டிட்டு இருந்தாங்க. உள்ள கொஞ்சம் முன்ன அப்படியே ஒட்டிட்டு இருந்துச்சு. அதை எடுக்க பசங்க லாரிக்குள்ளே இறங்கிட்டாங்க. இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். கிரவுண்ட பக்காவா ரெடி பண்ணி இனி காலேஜ் கிரவுண்ட்லயே பக்காவா பிராக்டிஸ் பண்ணலாம். எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 12 மணி போல எல்லாரும் ஹாஸ்டல் போய் தூங்கிட்டோம். மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே. அவ்வளவுதான்.